So we are going to describe about a device called transformer. Transform பண்றது, transform பண்ணதுனா ஒரு செட் ஆஃப் பவர்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் பவருக்கு மாத்துறது அப்படினு பேரு. So power மாத்துறதுனா பவர் சேஞ்ச் பண்ணாம வோல்டேஜையும் கரண்ட்டையும் மாத்துறது. So இன்புட் பவர் ஒன்னு இருக்கும், அவுட்புட் பவர் ஒன்னு இருக்கும். Input power almost equal to output power, but the power in the input side VI, the power in the output side VI will be same, product will be same. The power almost same இருக்கும், but the voltage in the input side, the voltage in the output side, the current in the input and the current in the output side are going to be different. எப்படி transform னா voltage and current ஐயும் different values க்கு transform பண்றது இது. இது என்ன, what is the use of it? முதல்ல இதோட டிசைனை பார்ப்போம், அப்புறம் யூஸ் புரியும் நமக்கு. இந்த இடத்துல நம்ம சொன்னோம் எடி கரண்ட் வந்ததுன்னா எடி கரண்ட் இஸ் a loss. இந்த இடத்துல லாஸ்னா என்ன அர்த்தம்? எடி இஸ் a unwanted undesirable effect. அது குறைக்கணும். ஸோ பேசிக்காக டிரான்ஸ்ஃபார்மரோட டிசைனை பார்க்கலாம், அப்புறம் எடி கரண்ட் மெயினாக எடி கரண்ட் குறைக்கிறத பார்க்கலாம். there are other losses இருக்கும், எடி கரண்ட் லாஸஸ் மெயினாக பார்க்கணும் நம்ம. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் transforms some input voltage and current into different output voltage and current such that the power of the input and power of the output are almost maintained same. புரியுதா? இதான் டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை. பேசிக்காக இதோடைய டிசைன் வந்து இஸ் ஆன் a solenoid kind of a design. அது முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? பிரைமரி காயில்னு ஒன்று நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம், செகண்டரி காயில்னு ஒன்று வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இது let me take this as a primary coil, this is a secondary coil. Closely wound primary and secondary coils இருந்ததுன்னா என்ன படிச்சோம் நம்ம? தி பிரைமரி காயில்ல கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும் பொழுது என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் இல்லையா? B is equal to mu naught Ni. இதான மேக்னெட்டிக் ஃபீல்டு due to a solenoid. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஃப்ளக்ஸ்னா என்ன? B A cos theta. A is the area of cross section. Area of cross section. B A cos theta is the flux. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ செகண்டரி காயிலில் என்ன ஆகுது? இந்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும். அந்த ஃப்ளக்ஸ்னால நம்ம என்ன கிடைக்கும்? இன்டியூஸ்ட் EMF கிடைக்கும், ப்ரொவைடட் இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் என்ன டைம். எப்படி இதெல்லாம் பண்ணோம்? 3 விதமான சேஞ்ச் கொண்டு வர முடியும், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி மியூவா இருந்ததுன்னா B will increase to mu r times mu naught Ni ன்னு பார்த்தோம் இல்லையா? mu r is always greater than, very much greater than 1. அப்போ B field increase பண்ணுறதுக்கு சென்டரில் என்ன பண்ணணும் சொன்னோம்? இந்த ஹாலோ சிலிண்டருக்கு பதிலாக சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மீடியம் கிரியேட் பண்ணினோம்னா வச்சோம்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தோம் இல்லையா? இந்த டிசைனை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன் சிங்கிள் ஷீட்டாக வைக்கணும் அல்லது சிங்கிள் ராடாக வைக்கணும்? சிங்கிள் ராடாக வைக்காம ஏன் தனித்தனி ராடாவோ அல்லது ஷீட்ஸாவோ வைக்கணும்? எடி கரண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். சிங்கிள் ராடாவோ சிங்கிள் மீடியமாவோ அயர்ன் பீஸ் இருந்ததுன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்சுவேஷன் நடந்ததுன்னா எடி கரண்ட் ஃபார்ம் ஆகும். எடி கரண்ட் ஃபார்ம் ஆகும், ஹீட் ஆகும், அப்போ பவர் லாஸ் நடக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போது இன்னொரு வித்தியாசமாக இதை டிசைன் பண்ணிக்கலாம். இது சொலினாய்டை வச்சு டிசைன் பண்ணுறது. ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் எப்படி இருக்கும் பார்த்தா, ரெக்டாங்குலர் ஃப்ரேம். ரெக்டாங்குலர் ஃப்ரேம்னா வித் ஹாலோ. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரேம். ஓகே, இது சிங்கிள் அயன் பீஸை எடுத்துக்காம ஷீட்ஸாக எடுத்துக்கிறது. நிறைய ஷீட்ஸ் எடுத்து நடுவில் ஷெல்லாக் போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடுறது. ஷெல்லாக்னா என்ன? ஒரு இன்சுலேட்டிங் மீடியம் டு ஜாயின் தம், ஷெல்லாக் யூஸ் பண்ணி. ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அயன் ஷீட்ஸ் எடுத்து இந்த ஷேப்பில் எடுத்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சிடுறது. ஒட்டி வச்சுட்டு நவ்
have one set of coil here called primary, the second set of coil here call it secondary. So pass a current in the primary and create a magnetic field in these iron pieces. This iron piece is a continuous avardalla, whatever the magnetic field or flux available here, magnetic flux available is also available with the secondary, provided adha sonnom illaya the eddy current loss நம்ம reduce பண்ணலாம். Assume that an ideal transformer, அப்படினா என்ன அர்த்தம்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் உடைய மீனிங் என்ன? ஐடியல்னா என்ன? இங்க என்னெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ பிரைமரியில, பிகாஸ் ஆஃப் த கரண்ட் பாஸ்ட் இன் த பிரைமரி, சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் அவைலபிள் இன் த செகண்டரி காயில் ஆல்சோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டிசைனை நம்ம இந்த மாதிரி டிசைனை மாற்றிருக்கோம். இது கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி மாற்றினது தெரியுறதா? சப்போஸ் ஐ ஹேவ் டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய ஜெனரேட்டருடைய சிம்பிள் இது, சர்க்கியூட் சிம்பிள். டிசிக்கு இப்படி போடுவோம், ஆல்டர்னேட்டிங் இப்படி போடுவோம் சொன்னோம்ல. ஏன் நம்ம படித்தோம் இல்லையா, சைனசாய்டல் தானே ஃபார்ம் ஆகுது வோல்டேஜோ கரண்ட்டோ. ஸோ ஆல்டர்னேட்டிங் வந்ததுன்னா the magnetic field also alternates. ஸோ magnetic field alternate ஆச்சுன்னா magnetic flux alternate ஆகும். alternate என்ன? variation with respect to time, rate of change of magnetic flux எப்போ வரும்? dB by dt நடந்ததுன்னா. நம்ம மூணு விதமாக படித்தோம்ல, dB by dt கான்ட்ரிபியூட் பண்ணோம், dA by dt கான்ட்ரிபியூட் பண்ணோம், இங்கே டி காஸ் தீட்டா அதாவது ஒமேகா, இதுதான் ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணினோன்னு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த டிபி பை டிடி கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் வில் இன்டியூஸ் அன் இஎம்எஃப் ஹியர். ஸோ பிரைமரியில் இஎம்எஃப் இங்கே நம்ம சப்ளை பண்ணுறது, இது இபிங்கிற இஎம்எஃப் என்னது பிரைமரியில் நம்ம சப்ளை பண்ணுறது, இன்டியூஸ்ட் கிடையாது. வேற இந்த இடத்துல வோல்டேஜ் இப்போ என்ன வரும்? இஎஸ்ன்னு வரும், that is induced EMF. புரியுறதா? இங்கே நம்ம சப்ளை பண்ணுறது, இங்கே இன்டியூஸ் பண்ணுறது. இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம போட்டு எடுத்தோம்னா கரண்ட் ஐஎஸ் வரும். இங்கே கரண்ட் வந்து ஐபின்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தி, ஏன் வின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, இங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா இஎம்எஃப்னு சொல்கிறதால, இஎம்எஃப் இன்டியூஸ்டுன்னு சொல்கிறதால. இது பீக் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, நம்ம இஎம்எஃப் இன்டியூஸ் கூட பீக் வேல்யூ இ நாட்டுன்னு தான் எழுதினோம் அந்த அர்த்தத்தில். ஸோ what is the ideal transformer idea என்னன்னா, whatever the flux change available in the primary due to the applied alternating EMF is available, the same amount of fluctuation in the flux, magnetic flux available with the secondary. Therefore there is an induced EMF and hence induced current. இப்போ what is the flux with each turn of the coil? அதே சேம் அமௌண்ட். ஸோ ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ஈச் டர்ன் ஆஃப் த காயில் பி இஸ் ஈக்குவல் டு எஸ். புரியுறதா? இதில் எவ்வளோ ஒரு டர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே அங்கே கிடைக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேணால் மாறலாம். லெட் அஸ் அஸ்யூம் என்பி இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், என்எஸ் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வைண்டிங் அப் திஸ் லைக் திஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஈச் டர்னுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அவைலபிள் வித் பி will be the same as with S. அதாவது நம்ம இப்படி எழுதலாம், EP by NP is the, there is EMF divided by the number of turns. EMF is flux உடைய சம்பந்தப்பட்டது தானே, flux is proportional to EMF தானே. So the rate of change of his flux EMF தானே, அதனால EP by NP is equal to ES by NS. இது எப்படி எழுதியிருக்கேன், flux with each turn of P is equal to flux with each turn of S ங்கிறது நம்ம ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அசியூம் பண்ணிக்கிறதால இந்த ரிலேஷன்ஷிப் எழுதலாம். இதுலேருந்து இன்டியூஸ்ட் EMF ES இருக்கு இல்லையா, that is equal to இது அப்ளைடு EMF equal to அப்போ NS by NP times EP ன்னு வருதா. இந்த ஈக்குவேஷன் புரியுறதா? ES is equal to induced EMF is equal to NS over NP. So this is called a turn ratio னு பேர் இதுக்கு. Turn ratio என்ன? The ratio of number of turns in secondary to the number of turns in the primary coil is called the turn ratio of the transformer. So this is first equation with regard to flux. With regard to power, ideal transformer la இந்த flux மட்டும் இல்ல, ideal transformer input power output power no loss, அதனால exactly same இருக்கும். So what is the input power? EMF times current.
input power is equal to output power EMF times current. So இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ES by EP கண்டுபிடிக்கலாம். What is ES divided by EP? It is IP by IS. So ES by EP is IP by IS, or ES is equal to IP by IS EP னு வருமா? அப்போ IP by IS is nothing but NS by NP. தெரியுதா? So the current ratio of the primary to secondary will be equal to current ratio of the primary to secondary is equal to number of turns ratio. எந்த ratio? Secondary to primary. இது கவனிக்கணும். ஸோ இதுலேருந்து இதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ES is equal to EP IPIS, IPIS is equal to NSNP. So the primary current to the secondary current ratio is equal to the number of secondary to primary turns called turn ratio of the transformer. இது எந்த இடத்துல நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் பேசிக் ஐடியா ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஈக்குவேஷன். இது எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எடி கரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த லேமினேஷன் அதெல்லாம் சொன்னோம். ஃபைன், அதர் லாஸஸ் இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். பட் இதனுடைய யூசேஜ் என்ன? இது எடுத்துக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது டர்ன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ கே இஸ் அ கான்ஸ்டன்ட் கால்டு டர்ன்ஸ் ரேஷியோ ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். இஃப் கே இஸ் less than 1, K is greater than 1. ரெண்டு சிச்சுவேஷன் வரலாம் இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி less than number of turns in the primary னா அப்போ the ratio less than 1 ஆயிடும். number of turns in the secondary greater than number of turns in the primary னா K greater 1 ஆயிடும். அதாவது இதில் என்ன இருக்கும்? NS is less than NP ன்னு அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா? இதில் NS is greater than NP ன்னு அர்த்தம். தெரியுதா? இந்த ரெண்டு சிச்சுவேஷனில் K less than 1 னா NS less than NP. அப்போ என்ன ஆகும்? K less than 1 னா ES less than EP ன்னு வரும். ES less than EP ன்னு வரும். அதாவது the induced secondary EMF less than primary. அப்போ இதுக்கு பேரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேரு. அதாவது வோல்டேஜ் இஸ் secondary is less than the voltage in the primary, stepping down the voltage of the transformer. Power ஐடியலா சேம் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது turns ratio வச்சு the secondary voltage less than primary voltage னு வந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் stepping down the voltage. So step down transformer னு பேர். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் புரியும் இல்லையா? இதுல இந்த இடத்துல என்னது? E is greater than EP தான் வர முடியும். K greater than 1 னா அப்போ this is called step up transformer. Step up transformer னா என்ன? The secondary voltage is larger than the primary voltage. So stepping up the voltage, current பத்தி இல்ல, voltage பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெப் அப்பும் ஸ்டெப் டவுனும் சொல்லணும். கரண்ட்டை வச்சு சொல்லக்கூடாது, வோல்டேஜ் சொல்லணும். கரண்ட் என்ன ஆகுது பார்க்கலாமா? இது கேஸ் 1, இது கேஸ் 2 இல்லையா? கேஸ் 1ல கரண்ட் என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ NS by NP கேஸ் என்னது? கேஸ் 1ல என்னது? NS by NP is less than 1. அப்போ IP by IS is less than 1. IP by IS less than 1 என்ன அர்த்தம்? IP is less than IP by IS less than 1. அப்போ IP is less than IS அல்லது IS is greater than IP. தெரியுதா? IP is less than IS னுதா நான் IS எழுதுறேன். ஏன்னா இங்க ES னு எழுதி இருக்கிறதால IS னு எழுதி பழகிக்கலாம் நம்ம. அப்போ IS is greater than IP in case 1. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் டவுன் ஆகும். அப்போ கரண்ட் என்ன ஆகணும்? அதிகமாக தானே ஆகணும். ஏன்? we assume for an ideal transformer power input is equal to power output. அப்போ இந்த இடத்துல ES EP விட டவுன் ஆச்சுன்னா IS என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆனாதான் இது ப்ராடக்ட் will be the same on both sides. ஸோ இது கிளியராக இருக்கா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தாலும் நம்ம பேசிக்காக அசியூம் பண்ணிட்டது என்ன?
power input is equal to power output in an ideal transformer. In the case நாலியே ES down ஆகும்போது IS என்ன ஆகணும் increase ஆகணும், so that the product is the same here. So second case naturally IS is less than IP. So ரெண்டு சிச்சுவேஷனையுமே நம்ம ஸ்டெப் டவுனும் சரி ஸ்டெப் அப்பும் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம்? பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? மினிமமாக சிம்பிளாக பவர் டிரான்ஸ்மிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ பவர் ஜென்ரேட்டட் அட் ஒன் பிளேஸ், அது எங்கே இருக்கலாம்? ஒரு 100 கிலோமீட்டரோ இன்னும் தள்ளி இருக்கலாம். 100 கிலோமீட்டர் தள்ளி தான் நமக்கு என்ன வருது? ஃபேக்ட்ரி இருக்குது, அல்லது ஹோம், வில்லேஜ், டவுன் இதெல்லாம் இருக்குது. 100 கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த பவர் ஜென்ரேட்டர் ஆனது தூக்கிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும். பவர் ஜெனரேட்டட் அப்படின்றது இந்த இன்புட் இபிஐபி பவர்னால வோல்டேஜ் கரண்ட் மல்டிப்ளை பண்ணுது. இப்போ இது வந்து என்ன பண்ணுவோம்? ஒயரை போட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஒயரை போட்டு எடுத்துவோம், ஒயருக்கு என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் வரும். அப்போ லாஸ் ஆஃப் பவர் நடக்கும். இங்கே வந்து சேரும் பொழுது பவர் குறைஞ்சிடும். இபிஐபி குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ வோல்டேஜ் கரண்ட், அப்போ வோல்டேஜ் வந்து அதே வோல்டேஜ் மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணால் கரண்ட் ரொம்ப 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 குறைஞ்சி போயிடும். ஸோ புரியுது லாஸுங்கிறது எப்படி நடக்க போகிறது? ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஜென்ரேஷன் பாயிண்ட்லேருந்து யூசேஜ் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும்பொழுது ஒயர்ஸு காப்பர் போட மாட்டோம், காஸ்ட்லி, அதனால் அலுமினியம் ஒயர்ஸை போட்டு எடுத்துகிட்டு வருவோம். அலுமினியத்துக்கு டெஃபினட் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. 10⁻⁸ ஓம் மீட்ரு இருக்கலாம். பட் ஸ்டில் லாட் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்டில் பவர் குறைஞ்சி போயிடும். அது குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? R is equal to ρL/Aன்னு படித்தோம். ஞாபகம்? லெங்க் நீ எதாவது மாற்ற முடியுமா? அது பவர் ஜென்ரேஷன் பாயிண்ட்டும் யூசேஜ் பாயிண்ட்டும் நீங்கள் இடத்த மாற்ற முடியாது. இடத்த இந்த எவ்வளோ கிட்ட போக முடியும்? இங்கே ஒரு தள்ளி எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ லெங்க்த்து மாறாது, அலுமினியம் இதுவும் மாறாது. அப்போ எதை மாற்றலாம்? ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர் வேணால் குறைக்கலாமா கூட்டலாமா? கூட்டணும். ஏன்னா அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா ஹீட்டிங் எஃபெக்ட் குறையும், அப்போ லாஸ் குறையும். பட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை அதிகப்படுத்த ஹெவி ஆகும். மெட்டல் அந்த அலுமினியம் ஹெவி ஆச்சுன்னா அது ஒயரில் தொங்க ஆரம்பிக்கும். அதுக்கு உடனே பக்கத்தில் சப்போர்ட் கொடுக்கணும். அவ்வளோ மெட்டீரியல் லாஸ் இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணினா நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கலாம். எவ்வளோ தூரம் சமாளிக்கலாம்? எப்படி சமாளிக்கலாம்? டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரேஷன் பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? பவர் ஜெனரேட் பண்ணிட்டோம். இபி ஐபி இதான் பவர் ஜெனரேட்டட் அட் தி ஜெனரேஷன் பாயிண்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஸ்டெப் அப்னா என்ன பண்ண போகிறோம்? ES greater than EP so that IS is smaller than IP. ரைட்டா? ஸ்டெப் அப் பண்ணிடுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இது ஜெனரேஷன் பாயிண்டில். ஸோ என்ன அட்வான்டேஜ்? கரண்ட்டை குறைச்சிட போகிறோம். கரண்ட்டை குறைச்சிட்டோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன இருக்கும்? இதானே? இது ஒயருடைய ஆரம் மாற்றுறதுக்கு நம்மளால ரொம்ப தூரம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? வேற கரண்ட் என்ன மாற்றினா என்ன அட்வான்டேஜ் பண்ணுறோம்? ஸ்கொயரில் இருக்குது. கரண்ட் கொஞ்சம் குறைச்சாலும் ஹீட்டிங் எஃபெக்ட் நல்லாவே குறைஞ்சிடும். ஸோ இது ஜூல் ஹீட்டில் ஜெனரேட் ஆகிற எனர்ஜி, இது ஹீட் எனர்ஜி. இதுதான் நமக்கு லாஸ் ஆக போகிறது பவர் டிரான்ஸ்மிஷனில். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்? புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஜெனரேஷன் பாயிண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். வோல்டேஜை செகண்டரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டா செகண்டரி கரண்ட் என்ன ஆகிடும்? ரெடியூஸ் ஆகிடும். ஸோ செகண்டரி கரண்ட் தான் அந்த என்டையர் லென்த் ஆஃப் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒயர் வழியாகவும் ட்ராவல் ஆக போகிறது. அசியூம் தட் தெர் இஸ் எ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். ஏன்னா 100 கிலோமீட்டர் அந்த ஒயர் போட்டே ஆகணும். அது எவ்வளவு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பண்ணிக்கலாம்? இப்போ தைரியமாக ஒரு பர்டிகுலர் லெவலில் வச்சுக்கலாம். ஏன்னா இதை நல்லாவே குறைக்கலாம். எவ்வளோ குறைக்க முடியும்? அந்த டர்ன்ஸ் ரேஷியோ வச்சு குறைக்கணும் இல்லையா? டர்ன்ஸ் ரேஷியோ தானே இது. கே very very large compared to 1 இருந்ததுன்னா ES will be very very large compared to EP. IS will be very 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 small compared to IP. ஸோ யூஸ்வலாக இது ஜென்ரேட் பண்ணுறது அசியூம் பண்ணிக்கலாம். EP ஜென்ரேட் பண்ணும்போது 220 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ படித்தோம் இல்லை? ஆல்டர்னேட்டர் வச்சுட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸில்
ES நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் இதை விட அதிகமாகும், 2,20,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 220லேருந்து 2,20,000க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணினோம்னா என்ன ஆகுது, எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். தெரியுதா? த கரண்ட் வில் ரெடியூஸ் பை 1000 டைம்ஸ். current will reduce by 1000 times. புரியுதா? IS by IP will be 10 power minus 3. அதாவது 1/1000 அர்த்தம். ஏன் ES by EP என்னாச்சு 1000 வருது. ES by EP 1000 வந்ததுன்னா IS by IPங்கிறது 1/1000 ஆயிடும். தெரியுதா? ஸோ 1/1000 ஆயிடும். அப்போ I ஸ்கொயர்னு வரும்பொழுது 10 power minus 6, இது 10 power minus 3 ஸ்கொயர் பண்ணால் 10 power minus 6 டைம்ஸ் ஹீட் ரெடியூஸ் பண்ணிடுறோம். நம்ம ஹீட் எனர்ஜி லாஸை ரெடியூஸ் பண்ணுறோம். தெரியுறதா? சிம்பிள் எக்ஸாம்பிளில் அப்போ ஸ்டெப் அப் பண்ணினோம்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 1000 டைம்ஸ் ஸ்டெப் அப் வோல்டேஜ் பண்ணால் 1000 டைம்ஸ் கரண்ட் குறையும். ஹீட்டிங் எஃபெக்ட் எவ்வளோ குறையும், 10 power 6 டைம்ஸ் ஹீட்டிங் குறையும். அதாவது 10 power minus 6 ஆகிடுச்சுன்னா 10 power 6 டைம்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் குறையிறது. அப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜி is very much minimized. சரி, கொண்டு வந்தாச்சு நம்ம ஃபேக்ட்ரிக்கோ வில்லேஜுக்கோ ஹோம் இடத்துக்கோ கொண்டு வந்தாச்சு. இதில் இந்த வோல்டேஜ் வந்து சேர்ந்துருக்கு. இந்த வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு either 220 வோல்ட் ஆர் ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்தோம் இல்லை 3 ஃபேஸ்லாம் வந்ததுன்னா 400 வோல்ட்டில் வரும். ஸோ 400 வோல்ட்டில் 220 வோல்டேஜ் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகெயின் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்போ இது ஜெனரேஷன் பாயிண்ட்டில் ஸ்டெப் அப் யூஸ் பண்ணிடும். இப்போ யூசேஜ் பாயிண்ட்டில் ஃபேக்ட்ரியோ வில்லேஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஸ்டெப் டவுன். புரியுறதா? ஏன் ஸ்டெப் டவுன் பண்ணோம், 220,000லேருந்து 220க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இதை 1000 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். வேண்டிய கரண்ட் கிடைக்கும் நமக்கு. புரிஞ்சுதா? கரண்ட் இஸ் ரெடியூஸ்ட் டியூரிங் த டைம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த வயர்ஸ் from the generation point to the usage point. Usage point ங்கிறது factory, village, town, etc. At the time of usage, you can suitably step down either to 220 or to 440 or 400 suitably and use it. So, the usage of a transformer in power transmission பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூசேஜ் ஆஃப் பவர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய யூஸ் ஆகிடுது. முக்கியமாக பவர் ஜெனரேஷனில் எப்படி யூஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த டர்ன்ஸ் ரேஷியோ வச்சுட்டு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனை நம்ம பண்ணுறோம். ஸ்டெப் அப் அட் த ஜெனரேஷன் பாயிண்ட், ஸ்டெப் டவுன் அட் த யூசேஜ் பாயிண்ட். அஃப்கோர்ஸ் இது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப். இதில் லாஸஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, முக்கியமான எடி கரண்ட் லாஸ் இருக்கும். அதை மினிமைஸ் தான் பண்ண முடியும். எந்த லாஸுமே ஜீரோ பண்ண முடியாது. அதர் லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்து பார்க்கலாம். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ஐடியா டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் ஜெனரேஷன்லேருந்து யூசேஜ் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது பவர் லாஸை பற்றி பேசினேன். புரியுறதா? இப்போ நம்ம இந்த ஐடியாவை சம் மேத்தமெட்டிக்கலாக சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பான். நெய்வேலியில் இங்கே இவ்வளவு ஜென்ரேட் பண்ணுறோம், அப்போது இவ்வளோ கரண்ட் ரேஷியோவை நம்ம குறைச்சிக்கிறோம், தென் அட் யூசேஜ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோன்னு. அந்த சிம்பிள் நம்பர் தான் நான் வேறு விதமாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புக்கில் போய் படித்தா அந்த ஐடியா புரியும். இப்போ நம்ம படிக்க போகிறது அடுத்தது என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன லாஸஸ் இருக்கும், அது எப்படி மினிமைஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம்.